இப்ப சரி இத்தனை செய்யறாங்கல்ல, இத்தனை உனக்கு செய்யறாங்கல்ல, நீ எவனோட கட்டுக்கு அடங்காதவன், நீ போடுறவன் கட்டு, நீ எப்படி அடுத்தவன் கட்டுக்கு நீ போகலாம்? அதுக்கு பதில சொல்லு. இவ்வளவு நேரம் நீ சொன்ன நான் கேட்டல, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில சொல்லு. இவ்வளவு நேரம் நீ சொன்னதுக்கு நான் மறு பேச்சு பேசாம கேட்டேன். ஏன் பேச்சுக்கு நீ பதில் சொல்லு. குழந்தா அந்த குழந்தை வந்து குழந்தா முதல் கொடுக்காரங்கிட்ட போய் குழந்தா அவன் வந்து காட்டிலே வனத்திலே இருந்து பண்ணி அவன் அந்த மாதிரி செஞ்சிருந்து பண்ணான் குழந்தா. இந்த இதுல இருந்து குழந்தா இன்னும் இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை விட்டு மாறி இருந்து மாட்டான் குழந்தா. நல்ல முறையில வாக்குறுதி இந்த குழந்தைக்கு கொடுத்துருந்து உடனே அவன் கட்டுக்கு நான் போயிருந்து பண்ண மாட்டேன். போக கூடாதுன்னு எனக்கு சத்திய வாக்கு கொடுக்கணும், சத்தியம் பண்ணி கொடுக்கணும் குழந்தா. இனிமேல இந்த குழந்தைக்கு வாக்குறுதி எந்த குழந்தைக்கு இந்த மாதிரி வச்சிருந்து பண்ணணும் அந்த குழந்தை நல்ல மாதிரி இருந்து பொண்ணா இருந்து பண்ண குழந்தா. அந்த மாதிரி இருந்து பண்ண அடுத்த அமாவாசைக்கு இந்த ஆலயத்துல வந்து இந்த தேவாதி இறங்கி இருந்து பண்ணி எந்த மாதிரி செஞ்சிருந்து பண்ணு நீ பார்த்து இருந்து பண்ணிக்க குழந்தா. சரியா குழந்தா? சந்தோஷம். நான் சத்தியம் கொடுக்கறதுக்கு நான் கொடுக்குறேன். நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லி சத்தியம் கொடு. யாரு கட்டு குடுக்கறாங்க, எல்லைக்கு குடுக்கறாங்கன்னா முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிடணும். அவனுக்கு நீ போடணும் கட்டு, உனக்கு அந்த சக்தியை நான் கொடுப்பேன். அந்த சக்தியை நான் கொடுக்கறேன். நீ யாரோட கட்டுக்கு நீ போக கூடாது. இதனாலதான் என் இடத்த நீ தேடி வந்திருக்க. என் பொருள் என் மருந்து உன் கையில இருந்துச்சுன்னா உன்னை எவனாலும் தொட முடியாது. சரியா? அந்த மாதிரி இருந்து வாக்கு சொல்ற வாக்கு பழிக்கிறதுக்கு நான் பதில் சொல்றேன் உனக்கு. சரியா? வைக்கிற பொருள் கரெக்டா தொடணும். சரியா? எடுத்து கொடுத்துருந்தா சரில நான் வழக்கா சத்தியம் வாங்கி இருந்து பண்ணி நான் அந்த மாதிரி எடுத்துருந்தா சரில அதோட சத்தியம் எனக்கு இந்த இறங்கி இருந்துடா. இறங்கிட்டு கட்டாடுவா அடிச்சிட்டாங்க சொல்லக்கூடாது. கட்டு உடைக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது. உன்னை இது வந்து நீ போடுற கட்டு. உனக்கு கட்டு போடணும்னா உனக்கு கட்டு போடணுன்றவன் மாயவனுக்கு கட்டு போடணும்னா அவன் மயக்க நிலையில தான் இருக்க முடியும். இப்ப நீ வழக்க சத்தியம் வாங்கி இருந்து பண்ணி இந்த குழந்தை மேல கரெக்டா ஏத்தி இருந்து பண்ணி குழந்தா சொல்ற வாக்கு பழிச்சிருந்து பண்ற மாதிரி நல்லா கேட்டு இருந்து பண்ணி குழந்தா. அந்த கொட்டாரத்துக்குள்ள இறங்கி இந்த ஆலவாசல எப்படி இந்த மாதிரி நல்ல முறையில ஆட்டம் கொடுத்துருந்து எந்த மாதிரி எடுத்து கொடுத்துருந்து பண்ணதோ அதே கொட்டாரத்துக்குள்ள இறங்கி இருந்து பண்ணும்போது அவன் திருப்பி அந்த கட்டுக்கு அவன் இந்த தேவாலயத்தை கொண்டு போயிருந்து முடியாது குழந்தா. இந்த மாயம்பெருமாளை கொண்டு போக முடியாது. அப்படி போயிருந்து பண்ணா அவனை நான் பார்த்து சீந்த கட்டு செஞ்சிருந்து பண்ணா. இப்ப உன்னை கட்டு போடணும்னு நீ தான் பாக்கணும். நான் பார்த்து இருந்து பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு அமாவாசைக்குள்ளார எனக்கு ஆளு காமிச்சு கொடுக்குற. அவனுக்கு கொஞ்சமாச்சு சேதம் அடையணும். போடுற கட்டுக்கு நீ சூடு போடுற. அதே நல்ல முறையில நீ கட்ட உடச்சிருந்து கீழே பத்து அது நல்ல முறையில கொடுத்துருந்து சரில அவனுக்கு வர்ற அமாவாசைக்குள்ள அவனுக்கு எந்த மாதிரி காமிச்சிருந்தோம்னா அந்த மாதிரி காட்டு இருந்து போடுறான். அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்க வந்து இருந்துட்டு போடுறதுல 4 குழந்தை இருந்துட்டு போடுறது அந்த கொட்டாரத்துக்குள்ள அந்த ஒரு குழந்தைக்கு நான் காமிச்சிருந்து போடுறேன் சரில. சரி, இந்த இடத்துக்கிட்ட கொடுத்தது இந்த வாக்குக்கு சத்தியம் பிடிச்சுக்கோ. இதுல தான் நீ இறங்கி இதுதான் உன் இடத்துக்கு போகணும். சத்தியம் கொடு. யாரோட கட்டுக்கு நான் இனி போக மாட்டேன். யாரோட கட்டுக்கு நான் போயிருந்தோம். இது மாயம்பெருமாள் மேல சத்தியமா? மாயம்பெருமாள் மேல சத்தியமா? இங்க சமயபுரத்தம்மா மேல சத்தியமா? இங்க இருக்கிற சமயபுரம் சத்தியமா குழந்தா. சங்கிலி கருப்பு மேல சத்தியமா? சங்கிலி கருப்பன் சத்தியமா? கருப்பு மேல சத்தியமா? மாலை பேர் கருப்பன் சத்தியமா? வாராபுரி கருப்பு மேல சத்தியமா? வாராய் கருப்பு மேல சத்தியமா? நான் இந்த குழந்தைக்கு கட்டுக்கு இனி நான் போக மாட்டேன். இந்த குழந்தை கட்டுக்கு நான் போக மாட்டேன். முக்காலு சத்தியம்? முக்காலு 3 சத்தியமா? எந்த பட்டாள கருட்டா இந்த குழந்தை அடைச்சிருந்தோம் சத்தியத்துக்கு போயிருந்தோம் மாட்டேன். இந்த குழந்தை மேல இருந்துடுவேனே நல்ல முறையில வாக்கு சொல்லி இருந்துடுவேனே எந்த குழந்தை வாக்கு சத்தியமா இருக்கணும். குடுக்குற வாக்கு சத்தியமா இருந்துடுவோம். முக்காலு சத்தியம்? முக்காலு 3 சத்தியமா? முக்காலு சத்தியம் கொடு. முக்காலு 3 சத்தியமா கொடுத்துருந்து பண்றவங்களதான். சரி அவ்வளவுதான். இதுல இருந்து இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி வந்துருந்து அவ்வளவுதான். இந்த இதை எடுத்து அவன் செஞ்சிருக்கணும். எந்த வழி வரக்கூடாது. சத்தியம் பண்ணி அங்கறேனா கட்டுக்கு நிக்கணும். சரி அவ்வளவுதான். இந்த குழந்தை இப்ப வாக்கு பிரிச்சிருந்தோம்னா சத்தியம் பண்ணுவா குழந்தை. சத்தியம். இப்ப இந்த குழந்தை
அச்சு பொண்ணு இல்லாம இந்த குழந்தை ரொம்ப சித்திரவதை இருந்து போனது குழந்தை. இந்த குழந்தை வந்து ஒரு வெள்ளப்பூடு வியாபாரம் பண்ணி இருந்து போனது குழந்தை. அந்த இது இல்ல குழந்தை. இந்த குழந்தை நான் எல்லாத்தையும் பெருக்கி விடுவேன். நீ எனக்கு இந்த ஆள வாசல்ல வந்து இப்ப இந்த குழந்தை வந்து போனா நான் சத்தியம் வாங்கி நான் சாந்தியமா இருந்து போனா நீ அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி செஞ்சணும் அந்த மாதிரி செஞ்சு அனுப்பி விடுவேன். அது எனக்கு நான் கொடுத்த வாக்குக்கு நான் கொடுப்பேன். நீ கொடுத்த வாக்குக்கு இனி யாருக்கும் கட்டுக்கு போக கூடாது. சத்தியம். 3 சத்தியமா இந்த கட்டுக்கும் போயிருந்தோம். எந்த குழந்தை வந்து காப்பாற்றணும் கொட்டாரத்தையும் நல்ல முறையில் காப்பாற்றணும். அவன் குழந்தைக்கு நல்ல முறையில் காப்பாற்றணும்ன்ற சரில இந்த குழந்தைக்கு நல்ல முறையில் காப்பாற்றணும். அச்சு பொண்ணுக்கு கொடுத்துருந்துன்னு 3 சத்தியம் குழந்தை. அவனை நான் செஞ்சவன நான் பழி எடுக்க விட மாட்டேன் குழந்தை. 3 சத்தியம் குழந்தை. சத்தியம்.